ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் vlog சேனல். இது வந்து நம்ம பழைய வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க. ஃப்ரண்ட் பார்ட்டு கையெல்லாம் கட் பண்ணது போக மீதி இருக்கிற ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்றது. அடுத்த பார்ட்ல ஒவ்வொரு பார்ட் ஒரே பிளவுஸை கட் பண்ணி தான் அடுத்தடுத்த பார்ட்ல உங்களுக்கு விரிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட், இந்த சைடு வந்து பேக் பார்ட் கட் பண்ணோம், இந்த சைடு கை கட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பார்ட் கட் பண்ண போறோம்? ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண போறோம். ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்றதுன்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஃப்ரண்ட் பார்ட் தான் கட் பண்ண போறோம். அதுக்கு அளவு பிளவுஸ்ல வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து நேர் பீஸா கிராஸ் பீஸா அப்படின்றத தான் நம்ம முதல்ல நோட் பண்ணணும். ஒரு பிளவுஸ்ல நேர் பீஸா கிராஸ் பீஸா அப்படிங்கறத நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, எவ்வளவு ஈஸியா பண்ணலாம் அப்படின்னா, ஷோல்டரை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த இடத்த வந்து இப்படி இழுத்து பாருங்க. இழுக்கும் போது ரப்பர் மாதிரி இழுக்கணும் ஸ்ட்ரெயிட்டா. அப்ப இது வந்து ஸ்ட்ரெயிட் பீஸ். சரிங்களா? ஸ்ட்ரெயிட் பீஸ்ல தான் உங்களுக்கு போட்டிருக்காங்க. வாங்க நம்மளும் ஸ்ட்ரெயிட் பீஸ்லயே பண்ணிடலாம். நேர் கட்டிங் தான், கிராஸ் கட்டிங் கிடையாது. ஓகேங்களா? கிராஸ் கட்டிங் அப்படின்னா அது எப்படின்றத அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து நேர் கட்டிங் தான். நேர் கட்டிங் அப்படிங்கறதுனால நம்ம என்ன பண்ணலாம் தெரியுமா? பிளவுஸை வந்து நேரா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. கைப்பகுதி கட் பண்ணோம் இல்லையா, அந்த சைடு விரிச்சு வச்சுக்கோங்க. விரிச்சு வச்சுட்டு நம்மளோட பேக் பார்ட் எடுத்து பேக் பார்ட்டை கரெக்டா இந்த இதுல ஃபிட் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபிட் பண்ணிட்டு எல்லாத்தையுமே லைன் ட்ராப் ஸ்கேல் வச்சு பண்ணுங்க. அப்படின்னாதான் உங்களுக்கு நீட்டா வரும். கைவால டிராப் பண்றதை காட்டணும், ஸ்கேல் வச்சு டிராப் பண்றது நீட்டா வரும். ஆர்ம் கோல் வந்து டிராப் பண்ணிக்கணும். பெண்டு வந்து நம்ம ஸ்கேல் வச்சு பண்ண முடியாது இல்லையா, அதனால நல்லா டிராப் பண்ணிட்டு இந்த கரெக்டான லைனிங்ல ஒரு லைன். நெக்ஸ்ட் தையலுக்கான ஒரு 1/2 இன்ச் தள்ளி ஒரு லைன் டிரா பண்ணுவோம். ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணும்போது மட்டும், அது எதுக்குன்றத சொல்றேன். ஃப்ரண்ட் கரெக்டான அளவுல ஒரு தள்ளி ஒரு 1/2 இன்ச். ஓகேங்களா? எல்லாமே நம்ம மார்க் பண்ணியாச்சு. அதை அப்படியே கட் எடுத்துடலாம். கரெக்டா எடுத்துட்டு எல்லா அளவுகளுமே நம்ம பின்பக்க அளவுகளை போட்டு அப்படியே மார்க் பண்ணி பின்பக்க பாட்டை எடுத்தாச்சு. இது அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கழுத்தோட அளவுக்கு வந்து இதோ இந்த கழுத்தோட அளவை கரெக்டா இந்த இதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு எங்கனக்குள்ள வேணுமோ அந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு கழுத்து நல்லா கரெக்டா இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி பிடிச்சுக்கோங்க. சரிதா உங்களுக்கு? நம்ம பிளவுஸை வந்து இழுக்கலை, இப்படி இழுக்க கூடாது, நேரா இந்த மாதிரி நேரா வளைச்சிட்டு. இது வந்து தையலுக்கு விட்டுருக்கேன், அதனால கரெக்டா இந்த மாதிரி வச்சுட்டு இதுவே கரெக்டா வச்சுட்டு கரெக்டான மார்க்கிங். கழுத்து பகுதி எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் எடுத்தோம். நெக்ஸ்ட் இதை முடிச்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுக்கான தையலுக்காக ஒரு 1/4 இன்ச் இதை அப்படியே லைன் டிராப் பண்ணிட்டு இதை அப்படியே லைட்டா ஒரு பென் கொடுத்தாச்சா? நெக்ஸ்ட் டாட் லவ் ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதுலயே நம்ம டாட்டும் முடிச்சிடணுங்க. சிம்பிளா பிடிச்சிருக்க இது வந்து கரெக்டா இந்த டாட்டை பிடிச்சிட்டு ஷோல்டர் பிளவுஸ் திருப்பி விட்டுருங்க. ஷோல்டரையும் இப்படி பிடிச்சிட்டு கரெக்ட்
கரெக்டா நம்ம தையலுக்கான அளவுகள்ல இருந்து இப்படி கரெக்டா ரொம்ப இழுக்கவும் செய்யாதுங்க. கரெக்டா வச்சுட்டு இந்த மாதிரி கரெக்டா ஃபிட் பண்ணிட்டு இது வந்து கரெக்டான அளவு. இது வந்து 1/4 இன்ச்சு தையலுக்கு. ஓகேங்களா? இப்போ இதை எடுத்துடலாம். எவ்வளோ இன்ச் வருதுன்னு பார்ப்போம். 12 இன்ச்சு. தாராளம் அவங்க வந்து ஒல்லியா தான் இருக்காங்க. 12.5 இன்ச்சுன்றது கரெக்டான அளவு. அதுல ஒரு 9 டிராப் முடிஞ்சா. இப்ப இந்த இடத்து பார்த்தீங்களா, இந்த பிளவுஸ்ல இந்த ஃப்ரண்ட் கொக்கி பட்டி இதெல்லாம் நீங்க வந்து நோட் பண்ண வேண்டாம். அதெல்லாம் விட்டுட்டு ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணுங்க அப்படின்னா, சிம்பிளா சொல்றேன். இந்த சைடு ஒரு 2 இன்ச்சுக்கு ஒரு அதே மாதிரி இந்த சைடு ஒரு 2 இன்ச்சுக்கு ஒரு மார்க். இவ்வளவுதான். இந்த 2 பக்கமும் நீங்க 2 இன்ச்சு நோட் பண்ணிட்டு இந்த இதெல்லாம் கரெக்டா அந்த மெயின் டாட் இருக்குல்ல, மெயின் டாட் இது கிடையாது. அது எந்த மெயின் டாட் எவ்வளவு பிடிக்கும், கழுத்தோட அகலம் எவ்வளவு வச்சுக்கணும், 2.5 இன்ச்சு. அப்ப இங்க தையலுக்கான அளவு சேர்க்கும் போது 3 இன்ச்சு 3.25 கிட்ட வரும். 2.25 வரும். தையலுக்காக அளவு சேர்க்கும் போது 2.25 இன்ச்சு வரும். 2.25 பிளஸ் 1 இன்ச் ஆட் பண்ணணும், 3.25. இப்ப இங்க தையலோட அளவு 3.25, கரெக்டான அளவு 3. இதுதாங்க நம்ம டாட் பிடிக்க வேண்டிய இடம். இந்த மாதிரி கரெக்டான அளவு. இவ்வளவுதான். இதுதான் இந்த ஒரு டாட் தான் பிடிப்போம். மற்ற 2 டாட்டும் நான் தையல்ல எப்படி பிடிப்பேன்றதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி இங்க ஒரு 1/2 இன்ச்சு விட்டோம் இல்லையா, அது எதுக்குன்னு சொல்றேன். இந்த இடத்துல ஆம்கோல் கிட்ட ஒரு டாட், அந்த டாட்டை நீங்க இப்படி பிடிக்கும் போது இந்த 1/2 இன்ச்சு அதுக்கு தாங்க நான் விட்டுருக்கேன். அப்ப ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பார்ட்டு மேட்ச் ஆகும்போது கொஞ்சம் கம்மியாகும். அதுக்காக தான் இந்த மாதிரி விட்டுருக்கேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால ஒரு அரேஞ்சு இங்க பிடிக்கிறத நம்ம அங்க விட்டோம் அப்படின்னா, அந்த பிடிக்கும் போது விடும்போது இந்த ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் நீங்க ஜாயின் பண்ணும்போது இது உள்ளேயும் அது வெளியையும் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இல்லாம ஒரே லைனிங்கா இருக்கும், தைக்க ஈஸியா இருக்கும். அதுக்காகவும் இவங்க வந்து ஆள் வந்து கொஞ்சம் வெயிட் இல்லாம இருப்பாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, லைட்டா உடஞ்சு இந்த மாதிரி லைட்டா குறைஞ்சு பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து வெயிட் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் ஃபிளெக்சிபிள் நல்லா ஃபிட் ஆகும். இவ்வளவுதாங்க நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண வேண்டியது. வாங்க கட் பண்ணி எடுத்துடலாம். உடஞ்சதுல கட் பண்ணணும், மேல உள்ளதுல கட் பண்ணிடாதீங்க. உடஞ்சதுல மேல 2 கட் பண்ணி உடஞ்சதுல கட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த கரெக்டா இந்த இடத்துல நம்ம டாட் பிடிக்க போறோம். அதை கரெக்டா அந்த ஷேப் வர மாதிரி விட்டுக்கணும், வி ஷேப் வர்ற மாதிரி. சரிங்களா? சிம்பிளா ஈஸியா ஃப்ரண்ட் பார்ட் சூப்பரா கட் பண்ணியாச்சு. இதை எப்படி ஸ்டிச் பண்றதுன்றத நம்ம வீடியோல பார்க்கலாம். கட்டிங்கோட ஸ்டிச்சிங். ஓகேங்களா?